சீரும் தழைக்கவும் செல்வம் கொளிக்கவும் கருணை பூக்கவும் இந்த கிராமத்தில் உள்ள விநாயகர் ஐயனார் பந்தாளம்மன் சங்கிலி கருப்பு குலதெய்வ பலம் தங்களது கூடவே வரவும் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்வித்து உங்கள் வம்சம் வாழ்க, குழந்தைகள் வாழ்க, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே. தனம் தானியம் பசும் பசுபுத்திரலாபம் தசதம்பத்திரம் தீர்காயுஷ்யமஸ்து. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் பின்னவாசல் கிராமம். இந்த ஆலயம் பந்தாளம்மன் சங்கிலிகருப்பு மற்றும் பரிவார மூர்த்திகளுடைய ஆலயங்கள். நமது இந்த ஆலயம் சிவ ஆகம முறைப்படி ஒரு 1200 ஆண்டுகள் குறைவிருக்காது. அடுத்தது ஐயனார், அடுத்தது சப்த கன்னிமார். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே திறந்தே இருக்கும். கிராமத்தை காக்கும் பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இதன் அடிப்படையிலையும் இந்த ஐயனார் சுவாமி அப்படின்னு பேர் ஹரிஹரபுத்திர சுவாமின்னு பேர். அவர் பாதத்தில் பார்த்தேன்னா யானை கால் மேலே வச்சுட்டுருக்கார். அவருக்கு நேராக பலிபீடத்துக்கு முன்னாடியும் யானை உண்டு. இங்கே வில்வம் மரங்கள், அடர்ந்த வாழை மரங்கள், அந்த விவசாய காருண்யம் அப்படின்னு பேர். இந்த விவசாயம் சார்ந்த பகுதியில் கிராமத்தில் பார்த்தேன்னா இந்த இடத்துல இந்த சுவாமி இருக்கார். ஆதி காலத்தில் இந்த இடத்துல ஐயனார் மட்டும்தான் இருந்தார். நடுவில் பார்த்தேல் அப்படின்னா சில காரணங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயகர் சிலையை அமைச்சாங்க. சப்த கன்னி அப்படின்னு பார்த்தேன்னா 7 கன்னிமார். கன்னி வேற, மாதா வேற. இந்த சப்த கன்னி அப்படிங்கிறது பார்த்தேல் அப்படின்னா முதல் கன்னி பட்டாரகி கன்னி. அந்த பட்டாரகி கன்னிங்கிறது என்னென்னு கேட்டேன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆரம்பத்திலிருந்து வயது மூப்பு பருவத்து வரைக்கும் ஒவ்வொரு நாளங்கள், அந்த உதாரணமாக பார்த்தேன்னா சண்டி யாகத்தில் சுகாசினி பூஜை பண்ணுவாள். அது மாதிரி பட்டாரகி அப்படின்னு அந்த கன்னிமாரில் முதல் கன்னிக்கு பேர் பட்டாரகி கன்னி. அது ராஜகன்னி அப்படின்னு கூப்பிடுவா, பிரதானமாக இருக்கிறவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவகன்னி. இந்த தேவகன்னி எதன் மூலியமா உருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு மனிதனுக்கு 3 தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பித்திருக்காரியம், அடுத்தது தேவகாரியம், அடுத்தது தர்மகாரியம். அந்த தேவகாரியத்தில் இது முன்னோக்கி இந்த கன்னி தேவகன்னியாக வர சுரக்கன்னியாகவும் அழைக்கப்படுகிறார். அடுத்தது பார்த்தேன்னா பத்மகன்னி. இந்த பத்மம் அப்படின்னு எடுத்துட்டேல் அப்படின்னா தாமரை. இந்த தாமரையை பார்த்தேன்னா தாமரை எப்படி இருக்காளோ அந்த குழந்தை கன்னி பொண்ணு வளர்ந்ததுலேருந்து வியாதி ஆரோக்கியத்தை நிறைய கொடுத்து வியாதியை குறைத்து காலாகாலத்தில் வயதுக்கு அதாவது பெரியவளாருன்னு சொல்கிறது, அந்தந்த பருவத்திற்கு உண்டான பத்ம கன்னியை அருள்பவள் அந்த 3வது கன்னி. அடுத்தது பார்த்தேன்னா சிந்து கன்னி. இது என்னென்னு கேட்டேன்னா சமுத்திர கன்னின்னு பேர். இந்த சமுத்திர கன்னின்னு என்னென்னு கேட்டேன்னா ஒரு பொண்ணு வீட்டிலே இருப்பாள். அவள் சுவாமியை நினச்சி காசி, ராமேஸ்வரம், கயா இந்த நதிகளுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா அந்த கன்னி ஏழை பணக்கார இந்த இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் தர்மம் வாழ்கிற இடம். தர்மத்தை கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி ஆலயத்துக்கு வந்தோம்னா உழவாரப்பணி. இதேமாரி இந்த சமுத்திரங்களில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி சமுத்திர கன்னியாக ஒரு கன்னி இருக்கிறார்கள். அடுத்தது கிரி கன்னி. இந்த கிரி கன்னி அப்படி என்னன்னு கேட்டேன்னா அவருக்கு அத்திரி கன்னி அப்படின்னு சொல்லுவாள். இந்த கிரி கன்னிங்கிறவங்க செய்யக்கூடிய செயல்களை பணிவாகவும் அன்பாகவும் செய்யும் இவர்ச்சனை சேர்ந்து துதிக்கவே சப்த கன்னியே, சப்த ரூபங்களை நான் செய்கின்ற காரியத்தை ஏற்று சகல நன்மைகளும் தருவாயே அப்படின்னு சமுத்திர அந்த கிரிகன்னியை பார்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அடுத்தது வனக்கன்னி. இந்த வனக்கன்னிங்கிறது காடு மேடு பள்ளங்கள்லாம் பெண்கள் வேலைக்கு போயிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த அசௌகரியங்கள்லாம் இல்லாமல் அந்த இடத்துலையும் அதான் சொன்னேன் ஆரம்பத்தில், நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. வனம் அப்படின்னா காடு. அந்த காட்டுலேயும் வன்னி இலை, இங்கே வன்னி மரம் வச்சுருக்காங்க, வில்வ மரம் வச்சுருக்காங்க, சில மரங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது. அந்த வனக்கன்னிங்கிற அம்பாலும் இங்கே அந்த 7 கன்னிகளில் ஒருவர். அடுத்தது தான் பூமி கன்னியா. இந்த பின்னவாசலுங்கிற கிராமத்தில் பிடாரி அம்மன் அந்த சுவாமிக்கு முதல்ல விநாயகர், ஐயனார். இந்த சப்த கன்னிகளில் பார்த்தேன்னா பூமி கன்னியா அப்படின்னு பேர். முதல் கன்னி பட்டாரகி கன்னி, 2வது கன்னி தேவக்கன்னி, 3வது பத்மகன்னி, 4வது சிந்து கன்னி, 5வது கிரி கன்னி, 6வது வனக்கன்னி,
7வது பூமிக்கன்னி. இந்த தெய்வங்கள் எல்லாம் முதல்ல இந்த இடத்துல வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதற்கப்புறம் அங்கே போகிறோம் அந்த ஆலயத்திற்கு. அந்த ஆலயத்தில் பார்த்தேன்னா முதல்ல போன உடனே என்னென்னு கேட்டீங்கன்னா துவாரசக்தியாக 2 பேர் இருக்கா. இவாளுடைய கை பார்த்தேன்னா ஒரு அம்பாள் இப்படி கை வச்சுருப்பாள். அவள் என்ன சொல்கிறான்னா, வாழ்க்கையில் எல்லா தர்மங்களையும் நீ கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற எச்சரிக்கை மணி ஒரு அம்பாள். இன்னொரு அம்பாள் இப்படி இருக்கா. அவளுடைய தர்மம் என்ன, அந்த காரியங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, எந்த விதமாக இருந்தாலும் கவலைப்படாத, உன்னுடைய குடும்பத்தை நான் தாங்கி பிடிக்கிறேன்னு இப்படி இருக்கா. அதற்கப்புறம் உள்ளே போகிறோம். பிரதானமாக அம்பாள் சாமுண்டிங்கிற அம்பாள். அதுக்கு பந்தத்தை எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அம்பாள் பந்தாளம்மன் அப்படின்னு இருக்கா. ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்தேன்னா சப்தமாதாங்கிற தெய்வம் எல்லா கிராமங்கள்லேயும் உண்டு. இந்த ஊர்லேயும் முதல்ல சப்தமாதா. இந்த சப்தமாதாவில் பார்த்தேன்னா இந்த பிராமி, கௌமாரி, மாகேஸ்வரி, சாமுண்டி, வைஷ்ணவி, இந்திராணி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தேன்னா பிரதானமாக சாமுண்டியை வச்சுருப்பா. சில மாவட்டங்களில் வைஷ்ணவி பிரதானமாக இருப்பாள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் விரிவாக்கமாக விவசாயம் சார்ந்த பொருட்டு, கிராமத்தில் உள்ள உள்பொருட்டு காரணமாக கிராமத்தில் இன்றைக்கி நேற்று இல்லை 1000 ஆண்டுகள் நாங்கள் எங்கள் தகப்பனார் தாத்தாலாம் சொன்ன சின்ன கதை. நம்ம யோகீஸ்வரா பெரியவா வந்து இந்த இடத்துக்கு வந்ததாகவும், இதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஒரு மண்டபம் ஒன்று உண்டு, மண்டபம் அப்படின்னு சொல்கிறது, அந்த இடத்துக்கு அவர் போயிட்டு வந்ததாகவும் எங்கள் தாத்தா. இப்போ நான் அடியேன் வந்து இந்த கைங்கரியம் தினசரி பூஜை கைங்கரியத்தை பண்ணுறது வந்து 4வது தலைமுறை. ராஜரத்ன சிவாச்சாரியார், சுப்பிரமணிய சிவாச்சாரியார், வேம்புநாத சிவாச்சாரியார், அடியேன் முரளி சிவாச்சாரியார். எதுக்கு இந்த இப்போ சொல்கிறேன்னா, நம்ம யோகீஸ்வரா பெரியவா வந்து இந்த இடத்துக்கு வந்து எங்கள் தகப்பனார் சொல்லியிருக்கார் உண்டு, இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆண்டுகள் இருந்தார். இப்போ மூலஸ்தானத்துக்கு உள்ளே போயிடுறோம். மூலஸ்தானத்தில் பார்த்தேன்னா சப்தமாதா இருக்கா. சப்தமாதாவில் சாமுண்டிங்கிற அம்பாள் பிரதானமாக இருக்கா. அவள் சில இடங்களில் கிராமத்தில் பார்த்தேன்னா வைஷ்ணவி பிரதானமாக இருப்பா, சாமுண்டி கடைசியாக வந்துடுவா. ஆகம ஸ்லோகங்கள் பிரகாரம் சாமுண்டி கடைசியாக இருக்கும். ஆனால் இந்த கிராமத்தில் உள்ள எல்லா கிராம பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சாமுண்டிங்கிற அம்பாளை பந்தாளம்மன் கையில் பந்தத்தை எடுத்துட்டு விளக்கு ஏற்றுறது தான் இந்த ஆலயத்தில் ரொம்ப முக்கியத்துவம். இந்த விளக்கு ஏற்றும் பொழுது அம்பாள் பந்தாளம்மனாக இங்கே காட்சி தரா. அதுக்கு அடுத்தது அம்பாளுக்கு அந்த காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாள். சங்கிலி கருப்பண்ண சுவாமி ரொம்ப பிரசித்தமான தெய்வம். அந்த எல்லா கிராமத்தையும், இந்த கிராமத்தை மட்டும் இல்லை, குடிபாட்டு மக்கள் எல்லோரும் நிறையா வர்றாங்க பக்தர்கள். அவங்களுக்கெல்லாம் வேண்டியதை வரம் கொடுத்து சங்கிலி கருப்பண்ண சுவாமி அந்த குதிரை மேலே எல்லா சௌபாக்கியமும் இருக்கார். ஆடி 28 அன்றைக்கி கிராமத்தில் வாக்கு சொல்கிறது. அவங்க 4 மருளாளிகள் இருக்காங்க இங்கே. சங்கிலி கருப்பு மருளாளி, மதல கருப்பு மருளாளி, காத்தவீர சுவாமி மருளாளி, மதுர வீர சுவாமி. அதில் அவர் இப்போ இந்த ஊரில் என்ன ஒரு புண்ணியன்னா, அந்த மருளாளி பேரே சங்கிலி. அவர் வந்து இருந்து அந்த வாக்கு சொல்லி அதன்படி நாங்கள் நடக்கிறது. உதாரணமாக சில பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் அவர் சொல்கிற அந்த ஃபார்முலா படி. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கருப்பு தெய்வங்கள்லாம் நம்ம வந்து ஆகம விதியில் ஒரு வரலாறு, புவியியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது பார்த்தேன்னா, இந்த ஆலயத்தில் பெரிய வேல் ஒன்று உண்டு. அந்த பெரிய வேலில் ஒரு சுவாமி வெங்கடாஜலம் அப்படிங்கிற ஒரு குரு, யாருமே வயதுக்கு பெரியவாளாக இருந்தால் அவளை வணக்கம் சொல்கிறது, பணிவு சொல்கிறதுங்கிறது இயல்பு நம்ம இந்து மதத்தில். அவர் இருந்து இந்த பெரிய வேலை வச்சுட்டு போகிறார். இந்த பெரிய வேலில் அவ்வளவு சக்தி. என்ன சக்தி அப்படின்னா, மனங்கவலையோடு வந்து அந்த சுவாமியை பார்த்து வணங்கிட்டு போனோம் அப்படின்னா எல்லா காரியமும் நடக்கும். அடுத்தது மதலகருப்பு. இந்த மதலகருப்புடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் தலையிலிருந்து கால் வரைக்கும், ஹிருதய பாவம் வரைக்கும் சிறு சிறு நாளங்கள் ஓடும், இரத்த நாளங்கள்னு பேர். அந்த இரத்த நாளங்களுக்கு அவர் துணையாக இருக்கிறது மதலகருப்பு. அடுத்தது காத்தவீர சுவாமி. இந்த காத்தவீர சுவாமியுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்கெடுதல் வந்தாலும், எப்புண்ணியம் நிறைய கிடைக்காமல் போனாலும் காத்தவீரன் இருந்து அருள் புரிவார் அப்படின்னு காத்தவீருடைய வாக்கு. அடுத்தது பார்த்தேன்னா மதுரை வீர சுவாமி. இந்த மதுரை வீர சுவாமி பார்த்தேன்னா அந்த குதிரையில் வந்து எல்லா சௌபாக்கியமும், அந்த அசைவ வழிபாடு, அசைவ பிரார்த்தனை, பலி கொடுத்தல், அந்த பலி கொடுத்தல் அப்படிங்கிற அந்த இதில் ஆட்டுக்கு எல்லாம் பண்ணி அந்த பெரிய வேலில் தான் எல்லாமே வச்சு பண்ணுவாள். அடுத்தது குதிரை, வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை பார்த்தேன்னா
ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு 16-18 வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர் இருந்தார். அந்த குழந்தைக்கு மேலே அந்த குதிரை போய் தாம் தூம்னு குதித்து அந்த வருஷமே 91ல் திருவிழா போட்டாங்க. நான் சொல்கிறது வந்து 90ல். அந்த 90ல் வந்து ஒரே அந்த குதிரை அலைபாஞ்சதுன்னு நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணோன்னா கிராமத்தில் உடனே கூடி திருவிழா நடந்தது. முதல்ல விநாயகர், அடுத்தது ஐயனார், அடுத்த சப்த கன்னிமாரை பற்றி விளக்கத்தை சொன்னோம். அந்த ஆலயத்துக்கு போனோம். ஏன் இந்த ஐயனாரை பிரித்து வச்சுருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, இதெல்லாம் மூதாதையர் காலத்துலேருந்தே, ராஜாக்கள் காலத்துலேருந்தே இருக்குது. அடுத்தது சங்கிலிகர் பண்ண சுவாமிகிட்ட பொறுத்த வரைக்கும் சிகப்பு கயிறை வச்சு வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க. இந்த ஆலயத்தில் சுத்தமாக நம்ம எல்லாமே காலம்பரை தினசரி 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே சாதம் வைத்து மகா நைவேத்தியம் என்று சொல்லுவாங்க. புரியத்துக்காக அதுமாரி சொல்கிறேன். அந்த மகா நைவேத்தியம் பண்ணி காக்காய்க்கு பலி கொடுக்கறது. அதை பலி கொடுத்த பிறகு சாயந்தரம் மருளாளி அவர்கள் வந்து சுவாமி பேர் கொண்டவரே வந்து இங்கே வந்து விளக்கேற்றி அந்த சாயந்தரம் விளக்கேற்றுவார். கிராம பொதுமக்களால் ஆண்டுக்கு ஆண்டு எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. ஆடி 28ன்னு வரும். அப்போ தான் மருளாளி சாயந்தரம் படைச்சி அருவா மேலே ஏறி இந்த ஆலயத்தில் வாக்கு சொல்லுவாங்க. அந்த வாக்குப்படி கரெக்டாக எல்லாத்துக்குமே நமக்கு அற்புதமாக நடக்கும். அவங்க வந்து எந்த காரியங்கள் பண்ணாலும் அந்த சுவாமி சங்கிலிகருப்புடையனா அவர் துணையில் தான் இங்கே எல்லாமே ஓடுறது. அம்பாளுக்கு பரிபூர்ண காவலாக இருந்து பரிபூர்ணமாக குதிரையில் இருந்து காட்சி தருவார். இதற்கு எல்லா விதமான சௌபாக்கியம் கிடைக்கப்பெறணும்னு பௌர்ணமி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராம பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணுறோம், ஆராதனை பண்ணுறோம். வெளியூர்லேருந்து முடி இறக்குதல், ஆடு பலி கொடுத்தல். ஆடு பலி கொடுக்கறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஊர்லெல்லாம் இலை போட்டு உள்ளே படைக்கிறது. இங்கே வந்து அந்த பெரிய வேலுக்கு அவ்வளவு சாநித்தியம். பெரிய வேலுக்கிட்ட நின்று நமஸ்காரம் பண்ணி வேண்டிட்டு போனோம்னா எல்லா நிகழ்ச்சிகளும் தென்பட நடக்கும். அந்த ஒளியே அப்படிங்கிற இது மாதிரி அதேமாதிரி அன்னையே அருள்படை சக்தியே செய்யும் விவர்ச்சனை சேர்ந்து துதிக்கவேன்னு இந்த ஆலயம் இதான் வரலாறு. எல்லா விதமான வழிபாடுகளும் எல்லாரும் சேர்ந்து நடக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு அன்புடன் இறைவனை நமஸ்கரித்து முரளி சிவாச்சாரியார்.